புயல் எச்சரிக்கை காரணமாக நாகையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சகாதேவன் வழங்க கேட்கலாம். சகாதேவன், கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் சூழலில் அங்குள்ள மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தியுள்ளனரா? இது தொடர்பான முழு விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக காலையிலிருந்து அந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் நாகை, சாமந்தான்பேட்டை, நாகூர், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், செருதூர், வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடலானது கடுமையான ஒரு சீற்றத்துடன் கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேல் அலைகளானது கொந்தளிப்புடன் எழுந்து காணப்படுவதால் மீனவர்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அச்சம் இருந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவின் பேரில் கடலோரங்களில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முகாம்களில் செல்ல வேண்டும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் ஒரு பரந்த கடற்பரப்பை கொண்டுள்ள மாவட்டம் என்பதால் கிட்டத்தட்ட காலையிலிருந்து அந்த கடல் சீற்றத்தினுடைய அளவானது அதிகரித்து வருகிறது. இதே போல அந்த புயல் மற்றும் அந்த மலையிலிருந்து படகுகளை பாதுகாப்பதற்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களுடைய கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளையும் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் பாதுகாப்பாக கரையோரங்களில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கஜா புயல் போன்ற சமயங்களில் புயலில் அந்த படகு கவிழ்ந்து கடுமையான சேதத்தை மீனவர்கள் சந்திச்சாங்க. அதனால் அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கூடிய அந்த விசைப்படகுகளை ஒன்றன் பின் ஒன்றாக கயிறு கட்டி, ராட்சத கயிறுகளை கொட்டி அந்த படகு ஒன்றன் பின் மோதாத வகையில் கட்டக்கூடிய பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஏனென்றால் அந்த படகுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் செலவு செய்து அவர்கள் தொழிலுக்கு சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் அந்த கடலுடைய சீற்றமும் அதிகரித்து வருவதால் படகுகளை பாதுகாக்கும் பணியில் மீனவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அந்த கனமழையும் பெய்து கொண்டிருப்பதால் மழையிலும் அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக இந்த மதியத்துக்கு பிறகுதான் அந்த கனமழையுடைய வீரியம் நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தாலும் நாகையிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சப்பட வேண்டாம், ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மாவட்ட நிர்வாகம் போட்டிருக்கிறது. அதே போல மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 350 பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு திருமண மண்டபங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் என அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் பொதுமக்கள் அப்படி அந்த கனமழை தொடர்ச்சியாக நீடிப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டு முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.